வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாய்ஸ் பிராண்ட்லேருந்து ஏர்பட்ஸ் 6ன்னு ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் சில ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹெட்ஃபோனையுமே அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது அப் டு 32 டெசிபிள்ஸ் வரைக்கும் நமக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் பண்ணுது அண்ட் வாய்ஸ் கமெண்ட்ஸும் இருக்குது. ப்ளஸ் கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டுமே நமக்கு ஒர்க் ஆகுது. இதில் மேலே ஏதோ பிராகி எனேபிள்டுன்னு போட்டிருக்காங்க. இது மேபி எதுவும் ஆடியோ கம்பெனியோட டைப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அண்ட் சைடில் அப் டு 50 ஹவர்ஸ் ப்ளே டைம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனியர் டிடெக்ஷனுமே நமக்கு இதில் வருது. ப்ளஸ் குவாட் மைக் ENC சப்போர்ட்டுமே இருக்குது. ஆப் கனெக்டிவிட்டியுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12.4mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பாக்ஸோட பாட்டமில் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் அண்ட் சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பியுமே 3500ன்னு போட்டிருக்காங்க. பட் இதுவுமே ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொஞ்சம் இருக்குது அண்ட் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் கொஞ்சம் நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. தென் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. பட்ஸை எப்படி பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும் அண்ட் பேரிங் மோடுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும், தென் எதுவும் கனெக்டிவிட்டியில் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி பட்ஸை ரீசெட் பண்ணணுன்ற ஆப்ஷனும் போட்டிருக்காங்க. அண்ட் வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான QRமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்ஸுமே நமக்கு ஃபுல்லி டச் கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ அதில் நமக்கு என்னென்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றதையும் ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டேப்க்கு என்ன ஆகணும், டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நமக்கு டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பட்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேஸ் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த நாய்ஸ்ன்ற லோகோவை சுற்றி ஒரு சில்வர் கலர் ஷேட் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. பாட்டமில் சார்ஜிங்க்கு ஒரு டைப் சி போர்ட் இருக்குது அண்ட் பேட்டரி இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடியுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் கேஸுமே நமக்கு ஷெல் டைப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதுமே நமக்கு பட்ஸ் ரெண்டுத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு பேரிங்க்கான பட்டனுமே இருக்குது. அண்டு கேஸோட லிட்லேயுமே நமக்கு பவர் ரேட்டடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இயர்பட்ஸோட நேமும் இருக்குது. ப்ளஸ் சீரியல் நம்பரையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோனோட கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 500 mAh பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங்க்கான பின்னுமே நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இயர்பட்ஸ் எடுத்து பார்ப்போம். ஃபுல்லாகவே நமக்கு இயர்பட்ஸும் பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. அண்டு பட்ஸோட இன்னர் சைடில் இனியர் டிடெக்ஷனுக்கான சென்சார் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பட்ஸ்லேயுமே ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங்க்கான கனெக்டட் பின்னுமே இருக்குது. இந்த பட்ஸ் நமக்கு டச் கண்ட்ரோலில் வரனால அந்த டச் கண்ட்ரோலை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சர்க்கிளும் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழேயே நாய்ஸ்ன்னு லோகோவும் பிரிண்ட் ஆகிருக்கு. பாட்டமில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் மைக் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வாய்ஸ் பிக்கப்புக்காக. அண்ட் இதில் நமக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம க்ரௌடான ஏரியாஸில் இருந்து பேசும் போதுமே நாய்ஸை சப்ரஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாய்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஈச் இயர்பட்ஸுமே 3 to 4 கிராம்ஸுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஃபிட்டிங்குமே நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. ரொம்ப நேரம் வியர் பண்ணிகிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸும் இல்லை. வாக்கிங் அண்ட் ரன்னிங்க்குமே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஓகே, மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஏர்பட்ஸ் 6ன்னு நமக்கு விசிபிள் ஆகுது. அதை கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டும் இருக்கனால சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஹெட்ஃபோனோட நேம் பாப்பப் ஆகிடுது. இதில் நம்ம சிம்பிளாக கனெக்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிக்கும். ஆடியோவோட கோடெக்ஸுமே நமக்கு AAC அண்ட் SBC 2 மட்டும்தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, சார்ஜிங் கேஸோட பேட்டரி லெவலையுமே நமக்கு காட்டிடுது. ஆடியோவோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. AAC கோடெக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே ஆடியோ நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. இது மேபி அந்த பிராகி எனேபிள்டுன்னு போட்டிருந்ததில் ஆடியோ பிராண்டோட கொலாபரேஷனில் பட்ஸை டியூன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே நமக்கு நல்ல குவாலிட்டியாகவே ஆடியோவும் டெலிவரி ஆகுது. பேஸுமே ரொம்ப அதிகமான லெவல் பேஸ் இல்லை. பேட்டரி பேக்கப்புமே ரொம்பவே நல்ல ப்ராமிஸான லெவலில் இருக்குது. 50% வால்யூமில் வச்சு கேட்கும் போது
எனக்கு சிங்கிள் டைமில் பட்ஸ் மட்டுமே 6 to 7 hours வரைக்கும் வந்துச்சு. சார்ஜிங் கேஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போதுமே 3 to 4 times வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நமக்கு டோட்டல் பண்ணி தான் அதில் 50 hours ப்ளே டைம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பேட்டரி பேக்கப்பும் டெலிவரி ஆச்சு. ஆடியோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. பட் இதில் ஏஎன்சி கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு ஏஎன்சி எந்த ஒரு வகையிலையுமே ஃபீலே ஆகவே இல்லை. சும்மா பேருக்கு ஏஎன்சின்னு போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. பேக்ரவுண்டில் உள்ள அந்த அளவு நாய்ஸை நமக்கு சப்ரஸ் பண்ணல. பட் இஎன்சி நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. அண்ட் டச் கண்ட்ரோலுமே நல்லாயிருக்கு. மிஸ்டச்சஸும் நமக்கு அதிகமாக ஆகலை. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாய்ஸ் பட்ஸ் லிங்க்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் டச் கண்ட்ரோலில் நமக்கு சிங்கிள் டேப்புக்கு என்ன வேணும், டபுள் டேப்புக்கு என்ன வேணும், ட்ரிபிள் டேப்புக்கு என்ன வேணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் சிங்கிள் டேப்பில் வால்யூம் கண்ட்ரோலும், டபுள் டேப்பில் நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் சேஞ்சு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, டிரான்ஸ்பரன்சி மோட், நார்மல் மோடு இதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் ஆகிற ஆப்ஷனுமே இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது. இந்த வாய்ஸ் கண்ட்ரோல்ன்றது நம்ம நார்மலாக ஃபோனில் யூஸ் பண்ணுற அசிஸ்டண்ட் இல்லை, இந்த ஹெட்ஃபோன்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது. லைக் நமக்கு கால் வருது அப்படின்னா, கால் வரும்போது அட்டன் அப்படின்னா கால் ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆயிரும். வாய்ஸ் கண்ட்ரோலில் இப்போதைக்கு கால் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற மேக்ஸிமம் ஹெட்ஃபோன் ப்ளே த சாங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சாங்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. தென் ஸ்மார்ட் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனோம் அப்படின்னா நம்ம கால் பேசும்போது டிரான்ஸ்பரன்சி மோடு ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அதில் நமக்கு டிரான்ஸ்பரன்சி வால்யூம் அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருந்தால் போதுமான்றதுமே நமக்கு தேவையான மாதிரி ஸ்லைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கால் பேசிகிட்டு இருக்கும் போதுமே டச் கண்ட்ரோலுக்கு எந்தெந்த மாதிரி ஆக்ஷன் செட் பண்ணணுன்றதையுமே இதில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சூப்பர் ஹியரிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் நமக்கு ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதில் அந்த ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சியோட லெவலையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கணுமா இல்லை லெவல் கம்மியாக இருக்கணுமான்றதையுமே ஸ்லைடிங் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்பில் ரொம்பவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது எதுவுமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஒவ்வொரு ஆப்ஷன் செட் பண்ணும் போதுமே ஏதோ நம்ம பழைய ப்ரௌசரில் செக் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுமே செட் பண்ணும் போது லோட் ஆகிட்டே இருக்குது. மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டியுமே இருக்குது. 2 டிவைஸில் நம்ம சேம் டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லோ லேட்டன்சி மோடு இருக்குது. ரிமோட் செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நம்ம பட்ஸை டபுள் டேப் பண்ணும்போது ஃபோட்டோஸ் கிளிக் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் சேஞ்சருக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஃபாஸ்ட் மியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கால் பேசும்போது நம்ம சிங்கிள் டைம் பட்ஸை ப்ரெஸ் பண்ணதும் மைக் மியூட் ஆகிடுது. தென் அகெயின் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணதும் அன்மியூட் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ் ஆப்ஷன் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்பில் போய் செப்பரேட்டாக பை பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் பெர்மனெண்ட்டாக ஒரு 90 rupees ஆர் 100 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஆப்பில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புது ஆப்ஷன் ஒன்று இருக்குது, பேட்ரி ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. இதில் நமக்கு பேட்ரி எவ்வளோ நேரம் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத இதில் நமக்கு எக்ஸ்பெக்டட் டைமாக காட்டிடும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இந்த பட்ஸில் நமக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி பேக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இஎன்சி நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. அதாவது கால் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் ஏஎன்சி சுத்தமாக நமக்கு எஃபெக்டே இல்லை. இதை விட ப்ரைஸ் கம்மியாக 2000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே OnePlus ஆர் ரியல்மி, ரெட்மி, ஓப்போ அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆப் கண்ட்ரோலுமே ரொம்பவே நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற மாதிரி தேவையான முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2500, சம்டைம்ஸ் ஆஃபரில் வரும். நார்மலாக 3000 ப்ரைஸில் தான் இருக்கும். ஆப்போட கண்ட்ரோல் ரொம்பவே லேகிஷாக இருக்கும். மொத்தமாக நமக்கு ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எதுவுமே நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஆப்ஷனை செட் பண்ணுறதுக்குள்ளேயுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனும் லோடாகி தான் நமக்கு செட்டே ஆகும். பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டு, காதில் ஃபிட்னஸுமே நமக்கு நல்லாயிருக்கு. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜெப்டோவில் ஒரு ஃப்ளாஷ் டீலில் 500 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு இந்த ஹெட்ஃபோன் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதனால் நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை விட
பெட்டராக இருக்க நல்ல இயர்ஃபோன்ஸோட லிஸ்ட்டையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ப்ரைஸோடு சேர்த்தே போடுறேன். அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சின்னா அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.